எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு ஜூன் 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம். தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு ஃபாதர் ஜெகத் கஸ்பர் இணைந்திருக்கிறார். வாருங்களோட பேசுவோம். ஃபாதர் வணக்கம். வணக்கம். பிஜேபிக்கு போன முறை கிடைத்த அந்த தொகுதிகளோ அதை விட கூடுதலாகவோ கொஞ்சம் குறைவாக கூட கிடைக்க வாய்ப்பில்லை. ஏறக்குறைய ஒரு 70-80 தொகுதிகள் அடி வாங்கும், 200-220 சுருக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்றீங்க, உங்களை பேர் பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. பிஜேபி 300 தொடும் என்று சொல்லி கொண்டிருந்தவர்களோட இப்போ இன்னைக்கு மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளோலாம் வராது அப்படின்னு சொல்லி. என்ன காரணம் அப்படின்றத ரொம்ப டெப்த்தாக கேட்குறாங்க. என்ன காரணம்? 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்த பிறகு அவர் வாக்களித்த எதுவுமே மக்களுக்கு செய்யவில்லை என்கின்ற ஒரு சலிப்பு ஒன்று வந்திருக்கிறது. எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு என்கின்ற முழக்கம் வைக்கப்பட்டது. அதே போல் ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் என்று வாக்குறுதி தரப்பட்டது. இந்தியா ஒரு வளமையான நாடாக மாறும் என்கிற நம்பிக்கையில்தான் 2014ஆம் ஆண்டு மக்கள் வாக்களித்தார்கள். 2019 ஒரு பொய்யான தேசிய எழுச்சி உருவாக்கப்பட்டது புல்வாமா தாக்குதல்கள் ஊடாக. அதில் அவர் வெற்றி பெற்றார். பொதுவில் ஒரு சலிப்பு வந்திருக்கிறது, மோடி அரசு மீது ஒரு சலிப்பு வந்திருக்கிறது. அவரை தீவிரமாக ஆதரித்த நடுத்தர வர்க்க உயர் வகுப்பு இந்து மக்கள் கூட ஒரு மத வெறியை ஒரு எல்லை மீறி எடுத்து செல்வதை விரும்பவில்லை. நேற்று கூட ஒரு நண்பர் ஒருவரை சந்தித்தேன். அவர் பிஜேபியினுடைய தீவிர ஆதரவாளர் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அளவுக்கு நீங்கள் மதவெறியை எடுத்துகிட்டு போனீங்கன்னா எதிர்காலத்தில் இந்தியா பெரும் கலவரங்களை சந்திக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கே புரியுது. ரொம்ப ரொம்ப புத்திகெட்டு வெறி பிடித்தவர்கள் ஒரு சிறிய தொகுப்பு தான் இருப்பார்கள். ஆழ்ந்த பற்றுடையவர்கள் கூட ஒரு அளவோடு இருக்க வேண்டும், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்கின்றாக மதவெறி ஒரு எல்லை மீறி எடுத்து செல்லப்பட்டு விட்டது. ஜனநாயக நிறுவனங்கள் முற்றுமுழுதாக இவர்களால் உடைக்கப்பட்டு விட்டது என்பதும் பலர் அதை ரசிக்கலை. இப்போது எதிர்கட்சி தலைவர்களை எல்லாம் சிறையில் அடைப்பது, 2 காலையும் கட்டி விட்டு நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் மாரத்தான் ஓடுங்கள் என்று சொன்னால் எப்படி ஓட முடியும்? இன்னொரு புறம் என்னவென்றால் அவர்கள் மீதான ஊழல்களும் இப்போது நிறைய வெளியே வருகிறது. அதானி தொடர்பான ஊழல்கள் அல்லது பெகசஸ் தொடர்பான செய்திகள் என்று அவர்கள் தொடர்பான ஊழல்கள் நிறைய இப்போது வெளியே வருகின்றன. இன்னொன்று, அந்த வாஷிங் மிஷின் சொல்கிறாங்க இல்லையா, நீ ஊழல்வாதியாக இருக்கலாம், ஆனால் பாஜகவில் நீங்கள் சேர்ந்து விட்டீர்கள் என்றால் உடனே உங்கள் பாவங்கள் கரைகள் எல்லாம் கழுவப்பட்டு விடும் என்பது போல ஊழல்கள் எல்லாம் சரியாகி விடுகிறது. இங்கே மகாராஷ்டிராவில் ஏக்நாத் ஷிண்டேயா இருக்கலாம், அஜித் பவாராக இருக்கலாம், இப்படி நிறைய பேருக்கு என்னென்னா இதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. இல்லை, சாமானிய மக்கள் கூட இதெல்லாம் பார்க்கிறார்கள். ஆக தாங்கள் ஒரு தனித்துவமான கட்சி என்று சொன்ன மக்களை நம்ப வைத்து அந்த பிம்பம் உடைந்து விட்டது. அதற்காக ஒரு ஆவேசமான மோடி எதிர் அலை இங்கு வந்திருக்கிறது என்றும் நான் சொல்ல மாட்டேன். உறுதியாக அப்படியும் இல்லை. அது சிறுபான்மை மதங்கள் சார்ந்த மக்களுக்கு ஒருவேளை அந்த எப்போதும் இருந்தது போல மோடி வந்து விடக்கூடாது, எனவே திரட்சியாக வாக்களிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உறுதிப்பாடு இருக்கலாம். ஆனால் வட இந்தியாவிலும் சரி, தென் இந்து மக்கள் மத்தியில் ஒரு மோடியை அகற்றியே தீர வேண்டும் என்கின்ற ஒரு ஆவேச பேரலையை உருவாக்கக்கூடிய மேசிவ் வேவ் என்று சொல்லுவோம், அப்படியான அலை ஒன்றும் இருப்பது போல தெரியவில்லை. ஆனால் சலிப்பு உறுதியாக வந்திருக்கு. அந்த ஜேடுன்னு சொல்லுவோம்ல, ஒரு 2 வருஷம் தொடர்ந்து ஒரு சட்டையை போட்டால் அதனுடைய அந்த ஒரு தோற்றம் இல்லாமல் போய்விடும் இல்லையா, அந்த வெளிரி போகும் என்று சொல்வார்கள். இது வெளிரி போனது மட்டுமல்ல, இந்த ஏதோ ஒரு படத்தில் 3ஆம் பிறைன்னு நினைக்கிறேன், நீல சாயம் வெளுத்து போச்சு அப்படின்னு இந்த கமல்ஹாசன் ஒரு பாட்டு பாடுவார். மாணவ பருவத்தில் அந்த பாட்டு கேட்டு பாடியதாக எனக்கு நினைவு. அதே போல் இவங்களோட அந்த சாயம் ரொம்ப வெளுத்து போச்சு. அதுதான் இந்த தேர்தலில் வந்து அவங்களுக்கான அந்த வெற்றி வாய்ப்பை குறைத்து கொண்டு வரும் என்று மதிப்பீடு செய்வதற்கு காரணம். இன்னொன்று,
எந்த இடத்துல அவங்க அதிகமாக தொகுதிகள் வாங்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டு பார்க்குறப்போ பெருசாக எங்கேயும் அவங்க அதிகமான தொகுதிகள் வாங்கலை. ஒடிசாவில் ஒரு முந்தையை விட ஒரு 3-4 தொகுதிகள் அதிகமாக அவர்கள் வெற்றி பெறலாம். அதே போல் ஒருவேளை மேற்கு வங்கத்தில் கடந்த தேர்தலில் வாங்கிய 18ஐ விட 1-2 தொகுதிகள் தான், அதுவும் 1-2-3 தான். ஆந்திராவில் அவர்கள் வெற்றி பெற முடியாது. ஒருவேளை தெலுங்கு தேசம் கட்சி சில தொகுதிகளை பெறலாம். பட் அங்கு யார் வென்றாலும் அது கடைசியில் பாஜகவுக்கு தான் போகும் என்கின்ற ஜெகனாக இருக்கட்டும், டிடிபியாக இருக்கட்டும். ஸோ எங்கேயுமே அவங்க அதிகமாக தொகுதிகளை கடந்த முறையை விட அதிகம் பெறுவது தெரியவில்லை. ஆனால் கடந்த முறை வென்ற இடங்களில் அவர்கள் கணிசமாக பல இடங்களை இழக்கிறார்கள். கேரளா, நாம் இது திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கும் கேட்குறவங்களுக்கும் ஒரு என்ன போராக இருக்குது, என்ன அதே தான் சொல்கிறாங்க. கேரளா இல்லை, தமிழ்நாடு இல்லை, சுத்தமாக இல்லை. கர்நாடகாவில் கடந்த முறை 25+1 வாங்கினாங்க. இந்த முறை காங்கிரஸ் மிக உறுதியாக 14 தொகுதிகளையாவது வெல்ல போகிறது. அப்போ அங்கே லாஸ் ஆஃப் ஏறக்குறைய ஒரு 13 தொகுதிகள் அங்கே இழக்கிறாங்க. தெலுங்கானாவில் காங்கிரஸ் அதிகமாக வாங்க போகுது. டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், மத்திய பிரதேசத்தில் நம்ம சொன்னோம் 48 தொகுதியில் 43 தொகுதி கடந்த முறை ஜெயித்தாங்க அந்த கூட்டணி, என்டிஏ கூட்டணி. இந்த முறை உறுதியாக அதுலேருந்து ஒரு 15ஆவது குறையுது. பீகார் 40க்கு 40 எடுத்தாங்க, அது பாதி. ஸோ இப்படி நீங்கள் பார்க்குறப்போ எந்த சூழ்நிலையிலையும் 250 என்பதை கடந்து போவதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றால் நான் எஸ் தான் சொல்லுவேன். எப்படி என்றால் அவர்கள் 220 வந்தால் கூட கட்சிகளை உடைப்பதற்கும் உறுப்பினர்களை விலை பேசுவதற்கும் அவர்களிடம் பெரும் பெரும் பணம் இருக்கிறது. பெரும் பணம் இருக்குது, கொஞ்சம் நஞ்ச பணம் இல்லை. வேகமாக செயல்படும் திறன் இருக்குது. இப்போவுமே அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, டெஃபினட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்தந்த காரணங்களால் ஒருவேளை ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 250 தொகுதியை கடந்து செல்வதற்கான வாய்ப்பு சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. இல்லை, நம்மளுடைய கடந்த பேட்டியில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஒருவேளை மெஜாரிட்டிக்கு கம்மியாக வந்துட்டா கூட இந்த ஒடிசாவில் நம்ம நவீன் பட்நாயக் மாதிரி, சந்திரபாபு நாயுடு மாதிரி அவங்கெல்லாம் போய் சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. 250 வந்தால் உறுதியாக அந்த பக்கம் தான் போவாங்க, நவீன் பட்நாயக் உட்பட. 250 வந்துருச்சு. ஏன்னா கேப் 22 தானே. அந்த 22 யாரை வச்சு வேணாலும் அவங்க சமாளிச்சிருவாங்கங்கிற அச்சம் தான் எல்லாருக்கும் இருக்கும். இன்னைக்கு இல்லைன்னாலும் இப்போது நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, திமுக அந்த பக்கம் போகாது. ஆனால் போதுன்னே வச்சுக்கோங்க. ஒரு சூழ்நிலையில் நம்ம ஒரு 7-8 மந்திரி கிடைக்கும் நமக்கு அப்படிங்கிறனால நம்ம ஆட்சியில் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. உறுதியாக 2 ஆண்டுகளுக்குள் திமுகவிலிருந்து ஒரு 15 எம்பியாவது பிஜேபியில் சேர்த்துருவோம். இது உறுதி. இப்போது அதனால தான் என்ன அப்படின்னா, அதை விட நம்ம பேசாமல் வெளியே இருந்து ஆதரவு சொல்லிட்டு போயிடுவோமே அப்படின்னு நவீன் பட்நாயக் கொண்டவங்க அவங்க பயப்படுவாங்க. எப்படியும் இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் வந்துடுவாங்க, நம்மளை தொந்தரவு பண்ணுவாங்க நிறைய. ஸோ 250 தொட்டார்கள் என்றால் உறுதியாக நவீன் பட்நாயக், தெலுங்கு தேசம் வரலன்னா ஜெகன், இவங்க அவங்களுக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க. பட் 220க்கு குறைவாக வந்தால், 220 வருகிறது என்றால் கூட அதுக்கு குறைவாக வந்தால் அப்போதும் முதன்மையான கட்சியாக பிஜேபி தான் இருக்கும். தனியாக அதிக தொகுதிகளை வென்ற கட்சி என்கின்ற நிலையில் பாஜக இருக்கும். ஆகவே முதல் அழைப்பு அவர்களுக்கு தான் கிடைக்கும். அந்த முதல் அழைப்பை பயன்படுத்தி கொண்டு ஆர்எஸ்எஸ் அப்போது களம் இறங்கி அமித்ஷா, மோடி இருவரும் இல்லாத ஒரு பாஜக கூட்டணி ஆட்சி என்று முன்வைக்கிற போது இப்போது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய வேறு சிலர் கூட, இன்க்ளூடிங் சிவசேனை போன்ற கட்சிகள், ஏன் மம்தா பானர்ஜியாக இருக்கலாம், இவர்களெல்லாம் அந்த ஏற்பாட்டை ஆதரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்தியா கூட்டணிக்குள்ள இருந்து ஒரு வேறு தலைமை கொண்டு வரப்பட்டால், இப்போ 220க்கு கீழ் வந்தாங்கன்னா உறுதியாக மோடியும் அமித்ஷாவும்
அந்த அரசியல் இருக்க மாட்டாங்கிறது என்னுடைய ஒரு அனுமானம். காரணம் இப்போ கூட நீங்கள் சுப்பிரமணிய சாமி பேசியிருக்காரு பார்த்தீங்களா, அவரே பேசியிருக்காரு, நான் பேசல. அடுத்த ஆட்சி பீடத்தில் மோடியும் இவங்களும் இருக்க மாட்டாங்க. அவர் எந்த அளவுக்கு சொல்லியிருக்காருன்னா, இவர்கள் இருவரும் ஆட்சியில் அதிகாரத்தில் தொடர்வது என்பது நாட்டுக்கு பேர் ஆபத்துன்னு சொல்லியிருக்காரு. அவர் சுப்பிரமணிய சாமியெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு விசுவாசமாக இருக்கிறவங்க, பிஜேபிக்கு விசுவாசம். ஆர்எஸ்எஸ்லேயும் அந்த ஒரு ஒரு பெரும் ஒரு ஒரு சின்ன சின்ன பெரிய வட்டம் இருக்குது, புரியும்னு நினைக்கிறேன். சின்ன வட்டம், ஆனால் அதான் வலிமையான வட்டம். நேரடியாக இந்த சங்கர மடத்திற்கும் அல்லது பூரி மடத்திற்கும் அவங்க விசுவாசமாக இருக்கிறவங்க. அது இன்னொரு ஃபிலசாபிக்கல் வட்டம். அதுக்குள்ளே போனீங்கன்னா அது பெரிய சமாச்சாரம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவரே சொல்லியிருக்காரு, இவர்கள் இருவரும் ஆட்சியில் தொடர்வது என்பது நாட்டுக்கு ஆபத்து. ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து விட்டது. அந்த எண்ணம் ஆர்எஸ்எஸ் கூட இருக்குது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் அதிகாரத்தை முழுமையாக விரும்பும். ஆனால் அது ஜனநாயகத்தை போர்த்தி கொண்டு, இந்த புலித்தோல் பசுத்தோல் போர்த்திய புலின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி ஜனநாயகம் என்கின்ற போர்வையை போர்த்தி கொண்டு அத்தனை அதிகாரங்களையும் எடுத்து தான் நினைப்பதை செய்ய விரும்புகிறதே தவிர நேரடியாக ஒரு சர்வாதிகாரத்திற்கு சென்றால் உலக அளவில் இந்தியாவினுடைய அந்த எழுச்சி என்பது தடைப்படும், உறுதியாக தடைப்படும், படிப்படியாக இறங்கும் அது. ஸோ அதனால் அதை ஆர்எஸ்எஸ் விரும்பாது. இந்த ஜனநாயக ட்ராமாவும் நடந்துகிட்டே இருக்கணும், ஆனால் தங்களுடைய அஜெண்டா ஃபுல்லாக நிறைவேறணுங்கிற வகையில் இவங்க அடுத்த 5 ஆண்டுகள் இருந்தால் உலக அளவில் இந்தியாவினுடைய மதிப்பு குறைபடும் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் அமைப்பே இவங்க கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. எப்படி பிஜேபி இப்போ ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல் இல்லாது, இவங்க 2 பேர் கண்ட்ரோல் தான். அதனால் 220 எல்லாம் வந்துருச்சுன்னா இவர்கள் இருவரும் அந்த அந்த அதிகார ஒழுங்கில் இருக்க மாட்டார்கள் என்பதுதான் பொதுவான ஒரு நிபுணத்துவ கருத்தாக இருக்குது. இன்னொரு பக்கம் எப்படி சொல்கிறாங்க, ஒருவேளை மெஜாரிட்டிக்கு ரொம்ப குறைஞ்சி யோகி ஆதித்யநாத்துக்கிட்ட ஒரு 50-60 சீட்டுக்கு மேலே இருந்தால் கூட அவர் ஹோல்டு எடுப்பார் அப்படின்னு. அதாவது 2 இருக்கும். ஒன்று ஒரு பன்யா பிராமின் லீடர்ஷிப்பா இல்லை ரஜ்புட் லீடர்ஷிப்பாங்கிற ஒரு ஒரு ஸ்ட்ரகிள் உள்ளுக்குள்ளே இருக்கும். அதில் இப்போ ஒரு பிராமின் பன்யா டாமினேட்டட் லீடர்ஷிப் வேணும்னு நினைக்கிறவங்க நிதின் கட்காரிக்கு ஆதரவாகவும், ரஜ்புட் லீடர்ஷிப் வேணுங்கிறவங்க யோகி அவரை ஆதிக்கிற அந்த ஒரு பவர் ஸ்ட்ரகிள் இருக்கும். பட் ஃபைனல் செட்டில்மெண்ட் நிதின் கட்காரி, பிகாஸ் அவர் கூட்டணி கட்சிகளை ஓரளவுக்கு அனுசரித்து போவாருங்கிற அடிப்படையில் அவருக்கு தான் ஆதரவாக வரும்னு நான் நினைக்கிறேன். நம்மளாம் இப்படி பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் பிரபல தேர்தல் வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாரு 303 கடந்த முறை கிடைத்ததே கிடைக்கலாம், இல்லைன்னா அதை விட கூடுதலாக கிடைக்க தான் வாய்ப்பு இருக்குது, 1 கூட குறையாது. எல்லோரும் தண்ணி இது மாதிரி எதிர்த்து பேசுகிறவங்களாம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, அன்றைக்கி நீங்கள் குடிச்சே ஆகணும் அப்படின்றாரு. ஆமாம், அதற்கு ஒரு 3 காரணங்களை நாம் அனுமானிக்கலாம். ஒன்று, அவரே ஒத்துக்கொண்டிருக்கிறார், நான் இந்தியா அளவில் இந்த முறை எந்த ஆய்வுகளும் செய்யவில்லை. ஸோ அவருடையதுங்கிறது இப்போ நம்ம பேசுகிற மாதிரி, நாம் சொல்வதும் 100% இந்த கருத்துக்கள் தான் கடைசி முடிவாக வரப்போகிறது என்று இல்லவே இல்லை. நாம் கேட்டறிந்தவை, அனுமானங்கள், சில தர்க்க ரீதியான முடிவுகள், இவற்றிலிருந்து சொல்லுகின்றோம். ஸோ அவரே சொல்லியிருக்கிறார், நான் ஆய்வு செய்யவில்லை என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார். அதனால் நீங்கள் 50% அதை ஐயத்தோடு பார்க்கலாம். 2, அவருக்கு முன்பு இருந்த கூர்மை குறைந்து விட்டதோ என்று நீங்கள் எண்ணலாம். முன்பு இருந்த எல்லாருக்குமே நீங்கள் இசைக்கலைஞராக இருக்கட்டும், விளையாட்டு வீரர்களாக இருக்கட்டும், வயதாக கூர்மை, பட்டறிவு அதிகமாகும், ஆனால் பகுத்தறிவு என்பது சில நேரம் கூர்மை குறைந்திருக்கலாம். 3வது, இதான் ரொம்ப முக்கியமானது, பாஜகவால் அவர் விலை பேசப்பட்டிருக்கலாம். பிகாஸ் எனக்கு இன்றும் ஐயம் என்ன அப்படின்னா, இந்த ஓட்டிங் மெஷின் இவிஎம்ல மேனிப்புலேஷன் நடக்குது. இந்த இவிஎம்மோடு தொடர்புடைய ஏன் ஒரு தேர்தல் ஆணையம் 5 மணிக்கு எலெக்ஷன் முடியுதுன்னா 6 மணிக்கெல்லாம் நீங்கள் எவ்வளவு வாக்குகள் பதிவாயின என்று அறிவிக்க வேண்டியது தானே. இது எல்லாமே இவிஎம்னா கடைசி முடிஞ்சு தட்டுறப்பவே எத்தனை பெர்சன்டேஜ், 10,000 ஓட்டு இருந்தது, 7,000 தான் பதிவாயிருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இவர்கள் நாட்கள் எடுத்து அதை செய்கிறார்கள், நீண்ட நேரம் எடுத்துக்கொள்கிறார்கள் என்பது அந்த இடைவெளியை பயன்படுத்தி தொழில்நுட்ப ரீதியாக மின்னணு வாக்கு இயந்திரங்களை ஏதோ மேனிப்புலேட் பண்ணி பிஜேபிக்கு அந்த பதியாத வாக்குகளில் ஒரு தொகுப்பு பிஜேபிக்கு பதிகிறபாடு ஏதாவது ஒரு மேனிப்புலேஷன் நடக்க வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற ஐயப்பாடு வருது. அப்போது இதை செய்கிறப்போ
இது செய்கிறாங்க அப்படின்னா நேரட்டிவ் செட் பண்ணணும். முன்னாடி ஆமாம்ப்பா அவர் பிரசாந்த் கிஷோரை சொல்லியிருந்தார்ல 370 வந்துரும்னு சொல்லியிருந்தார்ல. பிரசாந்த் கிஷோர் சொன்னால் அது தப்பாக இருக்காது, அவர் கரெக்டாக தான் சொல்லுவார். பாருங்கள், அவர் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணாரோ அப்படி தான் நடந்திருக்கு, அப்படி தான் தேர்தலுக்கு பிறகு பேசுவார்களே தவிர இவிஎம்மில் மோசடி நடந்ததா, இதற்கான ஒரு தேர்தல் முடிந்த பிறகும் பல மணி நேரங்களுக்கு, ஏன் 2 நாட்களுக்கு அதிகாரப்பூர்வமாக வாக்குப்பதிவு சதவீதத்தை அறிவிக்காததற்கு காரணம் என்ன? இந்த கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. நேரட்டிவ் இஸ் செட் பை பிக் பீப்புள். ஸோ பாரதிய ஜனதாவால் இப்படி ஒரு நேரட்டிவை செட் பண்ணுறதுக்கு விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறாரோ, அல்லது கடைசி கட்ட தேர்தல்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்ல. இப்போ இவங்க தான் வரப்போகிறாங்க அப்படின்னா ஒரு வகையான ஒரு மனநிலைக்கு மக்கள் வந்து விடுவார்கள். அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக பாஜகவுக்கு விலை போன ஒரு நிபுணராகவும் அவரை நாம் பார்க்கலாம். ஸோ ஒன்றில் கூர்மை மழுங்கி போயிற்று. 2 அவரே சொல்லியிருக்கிறார், நான் ஆய்வுகள் என்றும் செய்யவில்லை, என் கருத்தை தான் சொல்லுகிறேன் என்று. 3 முழுமையாக அவர் பாஜகவால் விலை பேசப்பட்டிருக்கலாம். இந்த மோசடி வேலைகள், செப்பிடு வித்தைகளுக்கெல்லாம் ஒரு அதை மூடி மறைக்கிறபடியோ அல்லது அதை பற்றி நாம் தேர்தலுக்கு பிறகு பேசாதபடி ஒரு நேரட்டிவ் வேணும். அந்த நேரட்டிவ்காக இந்த மாதிரி நிபுணர்களை அவர்கள் விலை பேசி வாங்கி விட்டார்களோ என்று எண்ண தோன்றுகிறது. இந்த ஃபார்ம் 17C கொடுக்காததுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன். இதை வெளியிட்டால் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும், அதை கொஞ்சம் மேனிபுலேட் இது மிஸ்டேக் பண்ணி ஒரு பிரச்சனையும் வராது. ஒரு பிரச்சனை நீங்கள் எலெக்ஷன் ஏஜென்ட்ஸுக்கு நீங்கள் கொடுக்க முடியும்னா ஏன் பொதுமக்களுக்கு அது கொடுக்க முடியாது? கொடுக்கணும் இல்லை நீங்கள். எந்த பிரச்சனை, என்ன பிரச்சனை வருங்க? பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸை வெளியே சொல்கிற என்ன பிரச்சனை வரும்? இதே மாதிரி ஒரு 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 அசிங்கமான சப்பை கட்டுங்கிறது இருக்க முடியாது, ஆபத்தான சப்பை கட்டும் கூட. அப்போ அந்த இடத்துல நமக்கு ரொம்ப சந்தேகம் வருது, இவங்க ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ மொத்தமே நமக்கு 55-56% ஓட்டு, 60 ரொம்ப கடந்து ஒப்பிடுகின்ற பொழுது அப்படி வர்றப்போ அதில் ஒரு 5% வாக்குகளை நீங்கள் பாஜகவுக்கு மட்டுமென்று எலக்ட்ரானிக் மேனிப்புலேஷன் பண்ண முடியாதுன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? நம்ம கடந்த தேர்தலே பார்க்குறப்போ அன்னைக்கு ஒரு பர்சன்டேஜ், மறுநாள் ஒரு பர்சன்டேஜ், 1 வீக் கழிச்சு கூட விட்டதெல்லாம் பார்க்கலாம். ஆமாம். ஸோ அதனால் நம்ம அதுவும் தேர்தல் ஆணையம் இப்போது ஒரு இந்த ஒன் சைடு ரெஃபரின்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு பாஜகவினுடைய முகவர்களாகத்தான் அவர்கள் இயங்குகிறார்களே தவிர நாட்டினுடைய ஜனநாயகத்தை காக்கின்ற ஒரு முக்கியமான நிறுவனம் தேர்தல் ஆணையம். ஸோ பாரபட்சமற்ற ஒரு நம்பகத்தன்மை கொண்ட ஒரு ஆணையத்தினுடைய ஆணையர்களாக அவர்கள் நடந்து கொள்ளவில்லை. பட் ஸ்டில் அந்த ஒரு அபாயம் இருந்துக்கிட்டு தானே? ஸ்டில் இல்லை, அபாயம் ரொம்பவே இருக்குது. அதுவும் ஒரு அச்சம். பாஜக ஆட்சிக்கு வந்து விடுவதற்கான வாய்ப்பு என்பது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த விவிபேட்டில் வரக்கூடிய அந்த ஸ்லிப்ஸையே நீங்கள் கவுண்டர் வெரிஃபை பண்ணணும், அந்த பெர்சன்டேஜையே உயர்த்துவதற்கு உச்சநீதிமன்றம் சொல்லலைன்னா, இப்போ நீங்கள் இப்போ டெல்லி பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டை வந்து ஆர்எஸ்எஸ் நல்லா ஊடுருவி இருக்கு. படிப்படியாக அவர்களுக்கு வேண்டியவர்களை நீதிபதிகளாக நியமித்து, யாரும் அங்கே ஒன்று இப்போ கேஜ்ரிவாலுக்கோ அல்ல மனோஜ் சிசோடியாவுக்கோ இவ்வளவு நெருக்கடிகள்னா நீதித்துறையை நீண்ட காலமாகவே ஆர்எஸ்எஸ் படிப்படியாக ஊடுருவி தன்னுடைய ஆளுகைக்குள் அது கொண்டு வந்திருக்கிறது. 10 ஆண்டுகள் பதவியில் இருந்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தில் அவர்களுக்கு ஆதரவானவர்கள் இல்லாமல் இருப்பார்களா? மேற்கு வங்கத்தில் ஒரு நீதி இருக்கையில் அமர்ந்த பிறகு நீங்கள் கட்சிகளில் சேரக்கூடாது, ஏன்னா மக்கள் நம்பிக்கை எழுந்துருவாங்க. தன்னுடைய பதவிக்காலம் முடிந்ததும் கட்சியில் சேருவது மட்டுமல்ல, பாராளுமன்ற தேர்தலிலேயே நிற்கிறார் என்றால் அவர் நீதி இருக்கையில் அமர்ந்திருந்த காலத்தில் எப்படி நீதியாக நடந்து கொண்டிருப்பார் என்று நாம் நம்ப முடியும்? எவ்வளோ கொச்சைத்தனமாகவும் அருவருப்பாகவும் ஒரு பெண் முதல்வரை பற்றி அவர் பேசியிருக்கார் பார்த்தீங்களா வெஸ்ட் பெங்காலில். அப்போ நீதித்துறையில் அவர்கள் நன்றாகவே ஊடுருவி இருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் குறைந்தபட்சம் நீங்கள் அந்த ஒப்புகை சீட்டு அல்லது ஆதார சீட்டு என்று கூட சொல்லலாம். நான் முன்பெல்லாம் அடிக்கடி சொல்வேன் அல்லவா, ஜனநாயகத்தில் வந்து நான் தான் இறையாண்மை கொண்டவன் என்கின்ற பொழுது நான் ஒரு வாக்கை அங்கு செலுத்தினேன் என்பது மட்டுமல்ல, நான் யாருக்கு அந்த வாக்கு செலுத்தினேனோ அவருக்குத்தான் அந்த வாக்கு சென்றிருக்கிறது என்பதை என் கண்களால் நான் பார்க்க வேண்டும். ஒரு மின்னணு எந்திரத்தில் அதை நான் பார்க்க முடியாது, உள்ள என்ன நடக்குன்னு நான் பார்க்க முடியாது. குறைந்தபட்சம் அந்த பதிவு சீட்டு ஆதாரமாக வருகின்ற போது எனக்கு தெரியும், ஆம்
நான் அளித்த வாக்கு நான் விரும்பிய இந்த சின்னத்திற்கும் விரும்பிய வேட்பாளருக்கும் தான் சென்றிருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அந்த ஆதார சீட்டை நீங்கள் கணிசமாக வேணும். ஒரு 20% எண்ணுங்க போதும் அப்படி என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தால் உச்சநீதிமன்றத்தின் மீது நமக்கு மரியாதை வந்திருக்கும். இந்த ப்ராசஸ் மீதும் ஒரு நம்பகத்தன்மை வந்திருக்கும். 20% கவுண்ட் பண்ணுங்க. 1,00,000 ஓட்டு பதிவாக இருக்குதா, ரேண்டமாக நீங்கள் 20% கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னா தப்பு நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அது கூட சொல்லாமல் மொத்தமே ஒரு வெறும் 2% கூட இல்லைங்க. அந்த ரேண்டம்ங்கிறது அவங்க ஈஸியாக மேனேஜ் பண்ணக்கூடிய ரேண்டம், மேனிப்புலேஷனை நீங்கள் மேனேஜ் பண்ண முடியுங்கிற ஒரு ரேண்டம். ஸோ எல்லா வகையிலும் அந்த ஐயமும் அச்சமும் நமக்கு இருக்கிறது. இவிஎம் மெஷின் அவங்க தப்பாக பயன்படுத்துவாங்களோ அப்படி. பட் இவ்வளோ அபாயம் இருக்கிறப்ப நம்ம இவ்வளோ டீப்பாக கிரவுண்ட் லெவல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம், ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, நம்ம என்றைக்குமே போற விடக்கூடாது. நம்ம ஏன் இப்போ நானே பேசிகிட்டு இருக்கிறேன், இதனால் எவ்வளவு இழப்பு, எவ்வளவு சங்கடங்கள், எவ்வளவு எதிர்வினைகள், எவ்வளவு நம்ம அவங்க பக்கத்தில் போய் நின்று இந்த பவரில் இருக்காங்க, பவரில் இருக்கிறப்போ நமக்கு வேண்டியதை நம்ம வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு நல்லா ஜாலியாக வாழணும்னு நினைக்கலல்ல. ஏனென்றால் நாம் சில கோட்பாடுகளை நம்புகின்றோம், ஜனநாயகத்தை நம்புகிறோம், எல்லா மனிதர்களும் சமம்னு நம்ம நம்புகிறோம், எல்லோருக்கும் ஒரு நல்வாழ்வு கிடைப்பதற்கான அதிகாரம் ஆட்சி தான் இருக்க வேண்டுமே தவிர மனிதர்களை இப்படி மதத்தினுடைய அடிப்படையில் பிரித்து உயர் சாதியத்தை நிலைநிறுத்தி இப்படியான ஒன்று இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம், நம்புகிறோம். அதனால் தொடர்ந்து இழப்புகள் வந்தாலும் எதிர்வினைகள் வந்தாலும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம்ல. ஸோ அந்த போர் நம்ம விடக்கூடாது. என்னை பொறுத்தவரையில் ஒரு வெற்றியில் எவ்வளவு பெருமிதம் இருக்கிறதோ அதே பெருமிதம் தோல்வியிலும் இருக்கிறது. அது கௌரவமான, ஆம், நான் நம்பிய கொள்கைகளுக்காக நான் போராடினேன், தோற்று போனேன். See, for me, journey is the destination. பயணம்தான் எனக்கு இலக்கையை தவிர இந்த இலக்கை சென்று சேர வேண்டும், அந்த பதவியில் போய் இருக்க வேண்டும், அந்த அதிகாரத்தில் அப்படிலாம் கிடையாது. ஜேர்னி இஸ் தி டெஸ்டினேஷன். பயணம்தான் இலக்கு. ஸோ இந்த பயணத்தில் நம்ம பேசித்தானே இருக்கிறோம். அப்படி எல்லாரும் ஒதுங்கி இருந்தாச்சுன்னா இந்த உலகம் முன்னாடி போயிருக்கோங்களா? ஹிட்லர் வென்றிருப்பான்ல, முசோலினி வென்றிருப்பான்ல, கொடுங்கோலர்கள் வென்றிருப்பார்கள் அல்லவா? அந்த ரெசிஸ்டன்ஸுங்கிறது இருந்து கொண்டே இருக்கிற காரணத்தினால்தான் மானுடம் முன் செல்கிறது. அதனால் இவிஎம்மில் அவங்க அடிப்பாங்க. பட் இதையெல்லாம் கடந்து ஒரு மாபெரும் அலை. இப்போ நீங்கள் 2014 தேர்தலில் ராகுல் காந்தியை ஒரு கேலி பொருளாக நிறுத்தினார்கள். பப்பு, அது அந்த அமுல் பேபி அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஒரு மட்டமான ஒரு சட்டகத்திற்குள் அவரை கொண்டு நிறுத்தினார்கள். ஆனால் இன்று நாடு அவரை கேட்கிறது. அவர் நல்லவராக இருப்பார் போல் தெரிகிறது என்று நாடு கேட்கிறது, நம்புகிறது. எப்படி அது? 5 வருஷமாக இத்தனை நாடு முழுசு அவர் நடக்கணும்னு அவருக்கு தலையெழுத்துங்களா? அவருக்கே நல்லா தெரியும் இந்த தேர்தலில் நாம் பிரதமர் நாற்காலியில் சென்று அமரப்போவது இல்லை. கட்சி தலைவராக கூட ஒரு வெளிமுறை சமூகத்தினுடைய மனிதர் கார்கே அவர்களைத்தான் வச்சிருக்காரு. அவர் எங்கேயோ இடத்துல ஒரு கன்விக்ஷன் வருதில்லை, இந்த நாடு இப்படி போகக்கூடாது, ஜனநாயகம், சமூக நீதி, மனித உரிமைகள், மனித மாண்பு. இப்போ அதுக்காக அவர் எனக்கு காங்கிரஸோட கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஈழப் பிரச்சனையில் கடுமையான வலிகள், கடுமையான கோபங்கள், ஆவேசமான கோபங்கள் கூட உண்டு. ஆனால் அவர் இந்த நாட்டுக்காக எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த நாணயமான நேர்மையான முயற்சிகளை நாம் நிராகரித்து விட முடியுமா? நாடு இன்றைக்கு நம்புதில்லை. பப்பு, அமுல் பேபியிலேருந்து இன்றைக்கு மதிக்கத்தக்க ஒரு தலைவர் அப்படின்னு அவர் நிற்கிறார்ல. உறுதியாக நான் சொல்கின்றேன், இன்னும் 5 ஆண்டுகளில் அவர் இந்த நாட்டினுடைய அசைக்க முடியாத ஒரு தலைவராக அவர் எழுவார். ஏன்னா நேர்மை இருக்கு, உண்மை இருக்கு. அவர் பொய்யா பேசலை, போலித்தனமாக பேசலை. அண்ட் இஸ் ஓப்பன் ஃபார் சேஞ்ச். தன்னுடைய ஈகோ அவர் பெருசாக மக்களிடம் இறங்கி செல்கிறார். மக்களோடு மக்களாக நின்று அவர் பேசுகிறார். மோடிகிட்ட நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ட்ராமா ட்ராமா ட்ராமா, எல்லாமே செட்டப். உலகமகா நடி இப்படிலாம் பார்க்க முடியாது. போடுகிற ஆடையிலிருந்து, உடலில் இருக்கக்கூடிய ஏனைய அந்த ஆபரணங்களிலிருந்து, ஒவ்வொரு அசைவுகளுமே எல்லாம் ஒரு சினிமா எடுப்பது போல கட்டமைக்கப்பட்ட அசைவுகள். ஆனால் இவற்றை நீங்கள் பாருங்கள், மக்களை அவர் வெல்கிறார். இளைஞர்கள் ஈர்க்கப்படுகின்றார்கள். 2014 இளைஞர்கள் தான் மோடிக்கு பின்னால் அணிதிரண்டு நின்றார்கள்.
இன்று அணிதிரண்டு அவர்கள் ராகுல் பக்கம் இல்லை என்றாலும் கூட ராகுல் என்ன பேசுகிறார் என்று கேட்கிறார். அந்த அளவுக்கு நம்பிக்கை அவர் வாங்கியிருக்காருல்ல. ஏன்? தொடர்ந்த பேச்சு, தொடர்ந்த உழைப்பு, தொடர்ந்த பயணங்கள். அதனால் ஒரு போரில் நாம் தோற்றுவிட்டோம், 2வது போரில் தோற்றுவிட்டோம், 3வது போரில் தோற்றுவிட்டோம் என்று போரை நாம் விட்டுவிடக்கூடாது. அறம், அன்பு இவற்றிற்கான போர் என்றைக்குமே தொடர்ந்து தான் இருக்கணும். நான் போர்னு சொல்கிறப்போ அது ஆயுதங்களும் வன்முறையும் அல்ல. ரெசிஸ்டன்ஸ், மூவிங் ஃபார்வர்ட், விழமாட்டோம், இந்த ரிசால்வ்னு சொல்லுவோம்ல, அன்ஈல்டிங் ரிசால்வ். நாங்கள் என்ன வரட்டுங்க, உடம்பு முழுசும் நீ குத்து வெட்டு, அந்த ரத்தம் கடைசி சொட்டு போய் நான் விழுற வரைக்கும் நான் அந்த இடத்த விட்டு அசைய மாட்டோங்கிற அந்த உறுதி இருந்தால் மட்டும்தான் ஒரு நாள் நாம் அறத்தை வெற்றி பெற வைக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. இன்னொரு பக்கம் இந்த தேர்தலில் மோடியினுடைய பேச்சும் கொஞ்சம் இவங்க அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஆபத்து, பிஜேபி வந்து விட்டாலும் சொன்னால் மோடி சொல்கிறாரு, நேற்று பேசுகிறாரு, ராம் அப்படின்ற பேரை சொன்னாலே உங்களை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க, புல்டோசரை உள்ள விடுவாங்க. கொஞ்சமாக அது எல்லாம் கொஞ்சமான பேச்சு. அவர் தன்னோட என்னைக்குமே அவர் தலைவராக இருக்கக்கூடிய தகுதி இருந்ததே இல்லை. அவர் பள்ளிக்கூடம் சென்று படித்து ஒரு பண்பட்ட மனிதராக வளர்ந்தவரும் அல்ல. பிரிட்டிஷ் நந்தி என்கின்ற ஒரு ஆகச்சிறந்த பத்திரிகையாளர், எந்த ஆண்டு என்று எனக்கு மறந்து விட்டது, படித்தேன். ஆனால் இவர் ஒரு சாதாரண ஆர்எஸ்எஸ் ஷாக்கா ஒரு ஒரு உறுப்பினராக இருந்தபோது அவரை இவர் நேர்காணல் செய்கிறார். அந்த நேர்காணலுக்கு பிறகு கடைசியில் அவர் எழுதுகிறார், பின்குறிப்பில் நிறைவு மாதிரி எழுதுகிறாரு, இப்படியான ஒருவர் தப்பித்தவர் என்றாவது ஒரு நாள் இந்த நாட்டிற்கு வந்தால் ஹிட்லரை விட மோசமாக இருப்பார்னு இவர் சின்ன வயசில் இருந்தபோது. ஸோ இட்ஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் இல்லூஷன்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் இமேஜின்ட் ஃபியர்ஸ். ஒரு கற்பனைவாத அச்சங்கள், கற்பனைவாத பெருமிதங்கள் இவற்றிலெல்லாம் வளர்ந்த ஒரு ஆள். அவர்கிட்டருந்து நீங்கள் பண்பட்ட ஜனநாயக அரசியலை நீங்கள் எதிர்பார்க்கணும்னா அது உங்கள் மூடமை, நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நாட்டை ஏற்கனவே அவர் நடுச்சந்திக்கு கொண்டு வந்து நிறுத்தி விட்டார். இன்னும் 5 ஆண்டு காலம் வந்தார்கள் என்றால் இவர்களுக்கு பிறகு நாடு பெரும் இழப்புகளை சந்திக்கும். வேற ஒன்றும் இல்லை, நாடு ஒன்று முடிவுக்கு வராது, ஆனால் பெரும் விலைகளை கொடுக்க வேண்டி வரும். அந்த விலைகள் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல, எல்லா மக்களும், இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களும் கொடுக்கக்கூடிய அளவுக்கான விலைகள் இருக்கும். அந்த விலைகளை பற்றியும் விளைவுகளை பற்றியும் துளி அளவும் அக்கறை இல்லாமல் அதிகாரம் என்கின்ற ஒற்றை ஒரு விஷமதுவை அருந்துவதுதான் தங்கள் விருப்பமும் இலக்கும் என்று அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு திராணி என்பது தமிழக அரசியலுக்கு இருக்கிறது. இப்படி ஒரு சில பகுதிகள் தான் இருக்கிறது. ஏனைய இடங்களில் சலிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அடுத்த முறை அது ஆவேசமான அலையாக புறப்படும். நிறைய விஷயங்களை பகிர்ந்து நன்றி. எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு ஜூன் 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம்.